நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். ஆண்டவரை உடையவனோடு சஞ்சரிக்கிறவன், ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய இருதயத்துல சுமக்கக்கூடியவன், உயிருள்ள கிறிஸ்துவை சுமக்கக்கூடியவன், அவனுக்கு பேரு ஞானி. அல்லேலூயா. ஞானம் எங்கிருந்து வருது? விஸ்டம் எங்கிருந்து வருது? ஆண்டவர் இடத்துல இருந்து வருது. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். when God comes things change. கர்த்தர் வந்தா அந்த இடத்துல மாற்றங்கள் நடைபெறும். அல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன செய்யுங்க? அந்த இடத்துல மாற்றங்கள் நடைபெறும். இதோ நான் வந்து உன் நடுவிலே நான் வாசம் செய்வேன். கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால், நம்பர் 1, நெவர் கிவ் அப். ஒருபோதும் உடைய முயற்சியை விடாதீங்க. அதுதான் பர்த்திமேயு செய்தார். 2வது, கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் சரண்டர் ஃபுல்லி, முழுமையுமாக உங்களை அர்ப்பணியுங்க. இதுதான் அந்த கானானிய ஸ்திரீ செய்தார். 3வது, யார் இயேசுவை நம் நடுவில் கொண்டு வந்தார்கள்? கொண்டு வர என்ன செய்தாங்க? 3வது, இயேசுவை நம் நடுவில் கொண்டு வரணும்னா 3வது, ஹேவ் த ரைட் பீப்புள். சரியான ஆட்களை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். நம்ம எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனமுடைய வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிந்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அவர் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படியாக அவர் சொல்லி அவர் முடிந்த பிறகு கப்பர்நகூமுக்கு போனார். கப்பர்நகூம் அப்படின்னா வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட்னு அர்த்தம். வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னா ஆறுதலின் கிராமம் என்று அர்த்தம். இல்லைனா வில்லேஜ் ஆஃப் நாகும் என்றும் சொல்லலாம். இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட். இந்த கப்பர்நகூமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போனார். அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன என்று நாம் பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அந்த 100க்கு அதிபதி அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் தம்முடைய அந்த 100க்கு அதிபதி நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இந்த 100க்கு அதிபதி நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எப்படி அவர் சொல்றாரு? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 8வது வசனம் பாருங்க. அந்த 100க்கு அதிபதி வந்து அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளே, அப்படின்னா என்னுடைய சொந்த ஜனங்களிடத்துல கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை பாருங்க. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை
கண்டார்கள். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், when you have right people, சரியான ஆட்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் சரியான ஆட்களாக இருந்தா உங்கள் வாழ்க்கையில் சரியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நபராக நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. when you have the right people will bring you the blessings of your life. உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்தவைகளை நீங்கள் சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஆமென். 2 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். போதும் போதும் போதும், அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நீதியை பிரசங்கித்த சரியான ஆட்கள் சரியான காரியங்களை பேசுவார்கள். சரியான ஆட்கள் சரியான வார்த்தைகள் மூலமாக ஜனங்களை இயேசுவுக்கு நேராக கொண்டு வருவாங்க, சிலுவைக்கு நேராக கொண்டு வருவாங்க. நோவா அவர் இருந்த காலத்துல அந்த உலகம் அவபக்தியாக இருந்தது, பாவம் நிறைந்த உலகமாக இருந்தது, பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகமாக இருந்தது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நித்தம் தன்னுடைய இருதயத்தில் பொல்லாப்பான காரியங்களை யோசித்து கொண்டு இருந்தார்களாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பொல்லாப்பான எண்ணங்கள், ஒவ்வொரு நாளும் பொல்லாப்பான சிந்தைகள், ஒவ்வொரு நாளும் பொல்லாப்பான காரியங்களை அவர்கள் சிந்தித்து கொண்டு செய்து கொண்டு இருந்தாங்க. அவர்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை இந்த நோவா அவர் பிரசங்கித்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த ஜனங்களிடத்துல சொல்லி அவர்களை நல் பாதையில கொண்டு வரணும்னு அவர் பார்த்தாரு. ஆனா என்ன நடந்தது? அந்த வார்த்தைகள் ஒருவனும் கேட்கவில்லை. ரைட் பீப்புள் will always lead you to right way. சரியான ஆட்கள் சரியான பாதையில உங்களை வழி நடத்துவாங்க. அல்லேலூயா. இங்க இந்த 100க்கு அதிபதி அவன் சொல்றான், ஐயா என்னுடைய வேலைக்காரன் அவன் வியாதியா இருக்கிறான். என்ன வியாதி? மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அப்படின்னா அவன் செத்து போகிறான் அந்த வியாதியினால. ஆண்டவரே எப்படியாவது உதவி செய்யுங்க. யோசித்து பாருங்க, இந்த 100க்கு அதிபதிக்கு எத்தனை வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை வேலையாட்கள் இருந்திருப்பாங்க. அவரே சொல்றார், 100க்கு அதிபதியே சொல்றான், நான் ஒருவனை போ என்றால் அவன் போகிறான், ஒருவனை வா என்றால் அவன் வருகிறான். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஆனா அந்த ஒருத்தன் சாகிறது அவனால பொறுக்க முடியல, அந்த ஒருத்தன் அவன் வேதனையா இருக்கிறது பொறுக்க முடியல. அதுதான் சரியான ஆள். அல்லேலூயா. சரியான ஆள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தக்கூடிய நபராக இருப்பான். தவறான ஆள் உங்களை கீழே தள்ளக்கூடிய நபராக இருப்பான். எந்த ஆளு உங்களோடு இருக்கிறாங்க அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானம் செய்யும். ஆமென். இங்க பேதுருவுல அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா நீதியை பிரசங்கித்தான். நீதியுள்ள வார்த்தைகள். அப்படி நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தரை அவன் பேசினான், ஆண்டவராகிய இயேசுவை அவன் பேசினான். பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து கடந்து வந்தது. அதுதான் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றும், அதுதான் ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றும். இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைவுபடாமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சீராக சமாதானமாக சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். when you have the right people, சரியான ஆட்கள் உங்களோடு இருந்தா. ஆனால் தவறான ஆட்கள் உங்களோடு இருந்தா உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் திருப்பி விடுவார்கள். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல பரிசுத்த வேதத்துல ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆண்டவராகிய இயேசு அவர் சிலுவையில அவர் தொங்கி கொண்டு இருக்கும்போது 2 பக்கத்திலையும் வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்திலையும் 2 திருடர்கள், ஒரு வலது பக்கத்தில் ஒரு திருடனும் இடது பக்கத்தில் ஒரு திருடனும் ஆண்டவராக இயேசுவுக்கு பக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள். அதுல ஒருவன் சொல்றான், என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று ஆண்டவரை கேவலம் பேசுறான், ஆண்டவரை அசிங்கப்படுத்துறான். எங்க இருந்துட்டு?
சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கும் போதே அவனுக்கு அந்த நிலைமை அப்படின்னா, சிலுவையில தொங்காத போது என்ன நிலைமையா இருந்திருக்கும் அவனுடைய நிலைமை? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவனாக இருந்திருப்பான். அவனுக்கு உயிர் போயிட்டே இருக்குது சிலுவையில. அப்படி உயிர் போய் கொண்டு இருக்கிற அந்த நேரத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அவனிடத்துல இருந்து வருது அப்படின்னா, அவன் நல்லா இருந்த காலத்துல எப்படியெல்லாம் வார்த்தைகள் கடந்து வந்திருக்கும். ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, அவனும் திருடன் தான். ஆனா அந்த திருடன் இந்த திருடனுக்கு நல் பாதையை காண்பிக்கிறான். அல்லேலூயா. அந்த திருடன் என்ன செய்யற? அந்த திருடனுக்கு நல் பாதையை காண்பிக்கிறான். சொல்லுவான், ஏன் இப்படிலாம் பண்ற? ஏன் இந்த காரியத்தை நீ செய்கிறாய்? இது தவறு அல்லவா? இது சரியான விஷயம் அல்லவே, நீ பண்றது தப்பு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்களேன். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். நல்ல கவனமா கேளுங்க. இந்த நல் காரியங்களை சொல்லுகிறானே இந்த திருடன், இவனுடைய வார்த்தையை மாத்திரம் அந்த அடுத்தவன் கேட்டிருந்தா அவனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்திற்குள்ளாக வரும். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்திற்குள்ளாக வந்திருக்கும். ஆனா அவன் என்ன செஞ்சான்? அவன் மிஸ் பண்ணிட்டான். கடைசி தருவாயில கூட அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவன் சொல்றான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இந்த தண்டனைக்கு பாத்திரனாக நம்ம இருக்கிறோம், இதற்கு சரியான தண்டனை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த இயேசுவுக்கு அப்படி இல்லை. இவர் ஒரு தப்புமே பண்ணலையே. இவர் என்ன செய்யல? ஒரு தப்பும் பண்ணல. இவர் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அதை பார்த்து கூட அவன் திருந்தல. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான். என்னதான் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டா கூட அந்த வார்த்தைகள் உள்ள போகிறது இல்லை. எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவராகிய பரிசுத்தத்தின் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை நல் பாதையில நடத்துது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், ஒரு கிறிஸ்தவன் என்ன பேசணும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று பல முறை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை நம்ம கேட்டாலும் நம்முடைய பாதை இயேசுவுக்கு நேராக போகுதா இல்லை வேற பக்கம் போகுதா என்று யோசித்து பார் சகோதரா, சகோதரி. இந்த கடைசி தருவாயில இவன் சொல்றான், ஏன் இப்படி காரியங்கள் செய்கிற? உனக்கு தேவ பக்தி இல்லையா? தேவ பயம் இல்லையா? ஏன் இப்படி செய்கிறாய்? ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ராஜ்யத்துல என்னை நினைவு கூறுங்க. அதை பார்த்து அவன் திருந்திருந்தான்னா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். ரைட் பீப்புள் will always take you to the right path. சரியான ஆட்கள் சரியான பாதையில கொண்டு போவாங்க. தவறான ஆட்கள் உங்களை தவறான பாதையில கொண்டு போவார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. வேகமாக நாம் பார்க்கலாம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் அப்படின்னா, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவனா யாருன்னா, ஆண்டவரை உடையவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் சுமக்கக்கூடியவன், உயிருள்ள கிறிஸ்துவை சுமக்கக்கூடியவன், அவனுக்கு பேர் ஞானி. அல்லேலூயா. ஞானம் எங்கிருந்து வருது? விஸ்டம் எங்கிருந்து வருது? ஆண்டவர் இடத்துலேருந்து வருது. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்ப. ஆண்டவருக்கு பயப்படும் போது இந்த ஞானம் வரும். அப்படின்னா ஆண்டவர் அவனுக்குள்ளாக வாசம் செய்கிறார். இப்படி வாசம் செய்கிறவர்களோடு சஞ்சரிக்கிறவன் என்ன செய்வான்? என்னங்க செய்வான்? அவன் ஞானம் அடைவான். இன்னும் அவனுக்குள்ளாக ஆசீர்வாதம் கடந்து வரும். இன்னும் அவனுக்குள்ளாக ஆண்டவருடைய கிரியைகள் கடந்து வரும். இன்னும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆனா மூடருக்கு தோழனோ அவன் என்ன செய்வான்? நாசம் அடைவான். இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றான். ஆண்டவரே, உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை போதும்பா, என்னுடைய வேலையால் அவன் சொஸ்தமாவான். தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்துல வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு அதிகாரி தன்னுடைய வேலையாளுக்காக அவன் வந்து பரிந்து பேசுகிறவனாக அவன் கடந்து வந்தான். என் பிரியமான தேவஜனமே, do you have the right people with you? உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஆட்கள் உங்களோடு இருக்கிறாங்களா இல்ல தவறான ஆட்கள் உங்களோடு இருக்கிறார்களா? யோசித்து பார். உன்னோட எந்த ஆட்கள் உன்னோடு இருக்கிறான்? அவன் சரியான ஆளாய் இருக்கிறானா இல்ல தவறான ஆளாய் இருக்கிறானா? சரியான ஆள் ஆண்டவரிடத்துல உன்னை கொண்டு போவான். சிலுவைக்கு நேராக உன்னை கொண்டு போவான். இயேசுவுக்கு நேராக உன்னை கொண்டு போவான்.
அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசீனனையாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கூட நீ என்ன செய்யக்கூடாது? நீ அவன் கூட பேசவும் கூடாது, அவன் கூட சாப்பிடவும் கூடாது, அவனோடு நீ எந்த ஒரு உறவுலையும் இருக்கக்கூடாது. யாரோடுங்க? விபச்சாரக்காரன, பொருளாசக்கார, விக்கிர ஆராதனைக்கார. அது என்னங்க உதாசீனன்? வித்தியாசமா இருக்கு. உதாசீனன், one who insults or slanders or otherwise verbally abuses others. அப்படின்னா தமிழ்ல நான் சொல்லுகிறேன், அவதூறு பேசுகிறவன், பெயரை கெடுக்கக்கூடியவன். உதாசீனன், அவதூறு பேசக்கூடியவன், மற்றவருடைய பெயரை கெடுக்கக்கூடியவன். அவனுக்கு பேர் என்னது? உதாசீனன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவனோடு பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றது? இப்படிப்பட்ட நபரோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? கலந்திருக்கவும் கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட என்ன செய்யக்கூடாது? புசிக்கவும் கூடாது. ஏன்னா அவனுக்கு வர வேண்டிய தீங்கு உனக்கு வந்துடும், அவனுக்கு வர வேண்டிய சாபம் உனக்கு வந்துடும். அதான் சொன்ன, ரைட் பீப்புள், சரியான ஆள் சரியான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வாங்க. தவறான ஆள் தவறான ஆசீர்வாதத்தை, சாபத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னுடைய நிலை மாறும். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. செத்த ஈ என்ன செய்யுமா? பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நீ பரிமள தைலமா இருக்கலாம், ஆனா உன் கூட இருக்கிறது ஈயா, அது செத்த ஈயா இல்ல வேற ஏதாச்சுமா என்று பார். அது செத்த ஈயா இருந்தா உன்னுடைய பரிமள தைலத்தை நார பண்ணும். அல்லேலூயா. இங்க பரிசுத்த வேதத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றார். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சார காரணையாவது, பொருளாசை காரணையாவது, விக்கிரக ஆராதனை காரணையாவது, உதாசீனனையாவது. நம்ம விபச்சாரம் தெரியுது, பொருளாசை தெரியுது, விக்கிரக ஆராதனை, வெறியன் எல்லாம் தெரியுது, கொள்ளைக்காரன் தெரியுது. ஆனா உதாசீனனை குறித்து பரிசுத்த வேதம் இப்படியெல்லாம் சொல்லுகிறதா? அவனோடு என்ன செய்யாதீங்க? கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இரு சகோதரா சகோதரி. எப்படிப்பட்ட ஆட்கள் உன்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். சரியான ஆள் இருந்தா உன் வாழ்க்கை சரியான பாதைக்குள்ளாய் கடந்து வரும். அந்த வேலையால் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அவனுடைய முதலாளி, அதிகாரி, 100க்கு அதிபதி, அவன் ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. யோசித்து பாருங்க, இவன் மாத்திரம் வேற இடத்துல இருந்திருந்தா, இதே வியாதியோடு இருந்திருந்தா, எங்க இயேசுவை தேடி எவன் ஓடி இருப்பான்? இயேசுவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். இல்லை அப்படியே கண்டுபிடிச்சா கூட இயேசுவின் இடத்துல போய் கெஞ்சி மன்றாடுறதுக்குள்ள அந்த கூட்ட நெரிசல்ல போய் சிக்கி, நம்ம ஏங்க போனோம், இவனா உணர்த்தேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். when you have the right people, சரியான ஆள் உன்னோடு இருந்தா உன் வாழ்க்கையில சரியானவைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பார், who is with you? உன்னோடு யார் இருக்கிறா? உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடியவன் உன்னோடு இருக்கிறானா? இல்லை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவன் உன்னோடு இருக்கிறானா? யார் உன்னோடு இருக்கிறா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானார் சுகம் உண்டாகும். ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? விழுந்து போறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணிக்காதே சகோதரா சகோதரி. கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா எண்ணாதே. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களிடத்துல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்க சுகம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை இல்ல, ஜனங்கள் கீழே விழுந்துருவாங்க. இத்தனை முறை நீங்க உதாசீனனை குறித்து நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, அதனுடைய அர்த்தம் நீங்க வேற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆனா உதாசீனன் என்னென்ன காரியங்கள் அதனுடைய தன்மை எப்படி இருக்கு என்று உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. This is what the word of God is. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்துல சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். ரைட் பீப்புள், சரியான ஆள் சரியான பாதையில உங்களை வழி நடத்துவாங்க.
சரியானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வாங்க. அல்லேலூயா. யோசுவா வந்து அவர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் என்ன செய்வோம், நாங்க கர்த்தரை சேவிப்போம். எல்லா ஜனங்களும் அவன் வந்து பாவம் வந்து பொல்லாத பிசாசை வந்து அவன் வணங்கி வந்தான். எகிப்து தேசத்திலிருந்து வந்த சொரூபங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதை வணங்கி கொண்டிருந்தான். சூரியனை வணங்கினான், தண்ணீரை வணங்கினான், சந்திரனை வணங்கினான், எல்லாவற்றையும் காற்றை வணங்கினான். எகிப்து தேசத்துல என்னென்னலாம் அவர்கள் வணங்கினார்களோ அதையெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் வணங்கினார்கள். எப்போ? எகிப்து தேசத்தை விட்டு திரும்ப வெளியே வந்த பிற்பாடு. அப்போ யோசுவா சொல்றாரு, நீ என்னென்னமோ காரியங்கள் செய்கிற, நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாரும் நாங்க ஆண்டவரை தான் சேவிப்போம். நீ என்ன செய்ய போற? சரியான ஆள் சரியான வார்த்தையை உன்னிடத்துல சொல்லுவான். சரியான ஆள் சரியான பாதையில உன்னை வழி நடத்துவான். சரியான ஆள் இயேசுவை உன்னிடத்துல கொண்டு வந்து காண்பிப்பான். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு என்ன செய்ய? நீ விலகு, நீ விலகு. அப்படிப்பட்டவர் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்பு உடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அப்படிப்பட்ட என்ன செய்கிறான்? நிலை தவறி அவன் தன்னில் தானே ஆக்கினை, தனக்கே அவன் கேடு உண்டாக காரியங்களை செய்கிறான். தனக்கே அவனுக்கு தன்னுடைய தலையிலே கொல்லிக்கட்டை எடுத்து சொருகிறதை போல, தனக்கே வந்து கொல்லிக்கட்டை எடுத்து மேலே தேய்ப்பதை போல அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறான். அல்லேலூயா. லிசன், நல்ல கவனமா கேளு சகோதரா சகோதரி. ரைட் பீப்புள், சரியான ஆள் உன்னை சரியான பாதையில அவர்கள் நடத்துகிறார்களா? இல்ல சரியான ஆளு உன்னை எப்படிப்பட்ட நிலையில உன்னை உயர்த்துறாங்க? இல்ல தவறான ஆள் உன்னோடு இருக்கிறார்களா? ஹூஸ் வித் யூ? உன்னோடு இருக்கிறது யாரு? உன்னோடு இருக்கிறது யாரு? உன்னோடு இருக்கிறது யார்? இயேசுவை காண்பிக்கிறார்களா இல்ல பிசாசை காண்பிக்கிறார்களா? யோசித்து பார் சகோதரா சகோதரி. சீரிய படைத்தலைவன் ஒருவன் இருந்தான், நாகமான் என்று சொல்லி ஒருவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில நல்லா கவனமா கேளு, இதெல்லாம் நீ யோசித்திருப்பியான்னு கூட எனக்கு தெரியல. அவன் வாழ்க்கையில சரியான ஆட்கள் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும் நீங்க இதுதான் சொல்லுவீங்கன்னு. அவனுடைய வாழ்க்கையில இருந்தது எல்லாமே சரியான ஆட்கள். நல்லா கவனமா கேளு. இந்த சீரிய படைத்தலைவனாகிய நாகமானுக்கு இருந்த ஆட்கள் எல்லாமே சரியான ஆட்கள். நம்பர் 1 அந்த சிறுபெண். நம்பர் 1 யாரு? அந்த சிறுபெண். நம்பர் 2 யாரு தெரியுமா? சூப்பரா சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, நேரம் இல்லை. நம்பர் 2 யார் தெரியுமா? அவன் மனைவி. ஏன் தெரியுமா அவன் மனைவின்னு சொல்லுகிறேன்? நீங்க 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று அந்த சிறு பெண் சொன்னார். 2-3 வாசிங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். இந்த சின்ன பொண்ணு, அடிமை பெண்ணு வந்து தன்னுடைய முதலாளி அம்மா கிட்ட போய் சொல்றா, இது மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி நம்மளுடைய முதலாளிக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவரால் கொடுக்க முடியும், இப்படிப்பட்ட விடுதலை கொடுக்க முடியும் சொல்றா. அப்போ அந்த அம்மா, எஜமானி அம்மா, உனக்கு என்ன தெரியும், நீயே அடிமை, உன்னையே வந்து என்னுடைய வீட்டுக்காரர் வந்து உன்னை அடிமையாக கொண்டு வந்தார், உன் பேச்செல்லாம் நான் கேட்கணுமா? எவ்வளோ உனக்கு தைரியம் இருந்தால் இந்த காரியத்தில் என் இடத்துல நீ சொல்ல முடியும் என்று அதட்டி இருக்கலாம். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய கணவன் இடத்துல சொன்னாங்க. முதலாவது அந்த நாகமானுக்கு கூட இருந்த ஆள் யாரு? அடிமை பெண்ணு, சிறந்த ஆள். 2வது கூட இருந்த ஆள் யாரு? அவன் மனைவி, சரியான ஆள். 3வது யார் தெரியுமா? ராஜா, சீரியாவின் ராஜா. இவன் போய் சொன்ன மாத்திரத்துல 5வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும்
10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போனான். 3வது அவன் கூட இருந்த சரியான ஆளு அந்த சீரியா தேசத்தின் ராஜா. 4வது சரியான ஆள் யார் தெரியுமா? எலிசா. 4வது எலிசா. நான் ஏன் இவனுக்கு செய்யணும்? இவனே அழிச்சுக்கிட்டு இவனே இப்படி பண்ண காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள் செய்து கொண்டிருக்கான். நான் ஏன் அவனுக்கு செய்யணும்? அவன் சொல்லலை. 4வது எலிசா. 5வது யார் தெரியுமா? அந்த நாகமானுடைய வேலையாட்கள். 5வது யாரு? நாகமானுடைய வேலையாட்கள். அவன் கூட இருந்தது எல்லாமே நல்ல ஆட்கள். அவன் கூட இருந்தது எல்லாமே நல்லவங்க. என்ன செஞ்சாங்க? ஒவ்வொருத்தனும் அவனுடைய பங்கை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக, தன்னுடைய முதலாளி பெற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிருந்தா கூட என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 5ல் ஒன்று மிஸ் ஆனா கூட அவனுடைய விடுதலை மிஸ் ஆயிருக்கும். அல்லேலூயா. இந்த 5மே கைகூடி வந்தது. சுற்றி இருக்கிற ஆட்கள் யாருன்னு பார். உன்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் யாரு? உனக்கு அவன் நல்லது பண்ணுறானா இல்லை உனக்கு கெட்டது பண்ணுறானா? அவன் உதாசீனனாக இருக்கிறானா? அவன் பார்த்தோம். உதாசீனன் யார்? உன் பேரை கெடுக்கிறவன், அவதூறு பேசுகிறவன், அவன் தான் உதாசீனன். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்ல, அவனை விட்டு ஓடு, அவனை விட்டு விலகி ஓடு, அவனோடத்துல எந்த ஒரு சாப்பாடும் சேர்ந்து சாப்பிடாத. இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. அவன் யார்? அவன் டேஞ்சரஸ் ஃபெலோ. இங்க நாகமானுக்கு கூட இருந்த எல்லாருமே யாரு? அவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக செய்தார்கள். அல்லேலூயா. சரியான ஆட்கள் சரியான ஆசீர்வாதத்தை பெரும்படியாக செய்வார்கள். சிதக்கியா அப்படின்னு சொல்லி ஒருவர் இருந்தார். யாருன்னு தெரியுமா? யாருக்காவது? பரிசுத்த வேதத்தில் வேகமாக நாம் பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய வேகமாக நம்ம பார்க்கலாம். அதாவது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய. சிதக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அவன் அரசாண்டான். சிதக்கியா அப்படின்னா காட் இஸ் மை சால்வேஷன், கர்த்தர் என் ரட்சிப்புன்னு அர்த்தம். சிதக்கியானா கர்த்தர் என் ரட்சிப்பு, இல்லைனா காட் இஸ் மை ரைச்சியஸ், கர்த்தர் எனக்கு நீதி செய்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. என்ன அழகான ஒரு பேரு பாருங்க. காட் இஸ் மை ரைச்சியஸ், இல்லைனா காட் இஸ் மை சால்வேஷன், கர்த்தர் எனக்கு நீதி செய்கிறவர், கர்த்தர் என் ரட்சிப்பு. என்ன ஒரு அழகான பேரு. ஆனால் நடந்தது பாருங்க என்ன ஆச்சுன்றது நம்ம பார்க்கலாம். சிதக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்தான். பேர் என்ன பேரு? பேர் என்னங்க பேரு? கர்த்தரின் ரட்சிப்பு. ஆனா செய்கிற செயல் எல்லாம் எப்படி இருக்குது? பொல்லாப்பு. செய்கிற செயல் எல்லாம் பிசாசு. அல்லேலூயா. செய்கிற செயலெல்லாம் பிசாசு. லிசன், நல்லா கவனமாக கேளு சகோதரா சகோதரி. ஒரு சமயம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 96ன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த டைமில் கொஞ்சம் நியூஸு பேப்பர்லாம் பார்த்தவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். 2 பேர் இருந்தாங்க. ஒருவர் பேர் நாவரசு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த பேர்? நாவரசு. ஒருவன் பேர் டேவிட். தெரியுமா? வெரி நைஸ். என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த டேவிடு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் 2 பேருமே. ஒருத்தன் ஃபஸ்ட் இயரு, ஒருத்தன் சீனியரு. இந்த டேவிட் என்ன பண்ணான்? இந்த நாவரசை துண்டு துண்டாக ராகிங் பண்ணி அவனை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு போட்டு பின்னாடி இருக்கிற ஓடையில் அவன் தூக்கி போட்டான். யார் வெட்டினது? டேவிடு. பேர் என்ன? நல்லா சத்தமாக சொல்லு. பேர் என்ன? டேவிடு. தாவீது என்ன சொன்னார்? உண்மையான தாவீது, ஐயோ இது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரு, நான் இவனை மேலே என் கையை நான் நீட்ட மாட்டேன். அதுதான் தாவீது இருந்தார். ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணார்? துண்டு துண்டா வெட்டி போட்டார். அல்லேலூயா. இங்கே சிதக்கியா. பேர் என்னது? சிதக்கியா.